ஹலோ பிரண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனிவரப்பற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட பண விஷயத்துல சவால் வீட்டை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காவியா 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ் செல்வி காவியாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்க காவியா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம காவியா, தமிழ் செல்வி நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ் செல்வி குழந்தைங்க எப்படி இருக்காங்க? உங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுங்களா? அது மட்டும் இல்லாம என்னோட அத்தை பண விஷயத்துல உங்ககிட்ட சவால் விட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த காசை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனேயே நம்ம தமிழ் செல்விக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுது. இங்க பாவியா, நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம். கண்டிப்பா என்னால இந்த பணத்தை ரெடி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க காவியா அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் செல்வி, நீங்க என்னோட தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்தான் நான் உதவ மாட்டேனா? எதுக்காக என்கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு வகையில இந்த பணத்தை நீங்க ரெடி பண்ணி தானே ஆகணும். அதனால இந்த காசை வாங்கிக்கோங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட பணம் ரெடியாச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக நம்ம தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட என்னத்தையோ சொல்லி கடைசியில நம்ம தமிழ் செல்வி கிட்ட இந்த காசை கொடுக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் வந்துறாங்க. வந்த உடனே நம்ம காவியா கிட்ட இருந்து தமிழ் செல்வி 10 லட்சத்தை வாங்குறத பாத்துறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்ல காவியா, என்ன காவியா பண்ணிக்கிட்டு 0 மணி 1 நிமிஷம் 56 வினாடி இருக்க, நீ இங்க பாரு காவியா, எதுக்காக அவகிட்ட நீ இவ்ளோ காசை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்னோட மருமக கிட்டயே போய் காசை வாங்கிக்கிட்டு என்கிட்டயே கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கியா? சுயமரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேடி. உன்னோட சுயமரியாதை எல்லாம் தூக்கிட்டு குப்பையில போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மரியாதையோட பேசுங்க, அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு தமிழ் செல்வி கோவமா பேசுவோம். இதுக்கு மேல உனக்கு என்னடி மரியாதை? இப்படி ஒரு கேவலமான ஒரு கேடு கெட்ட எண்ணம் உள்ள உனக்கு என்னடி மரியாதை வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் செல்விய அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க 1 நிமிஷம் நிறுத்துறீங்களானா? நான் தானா ஐஸ்வர்யாக்கு 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன 10 லட்சமா? என்ன காவியா உனக்கு புத்தி இத கெட்டு போச்சா? 0 மணி 2 நிமிஷம் 51 வினாடி எதுக்காக 10 லட்சத்தை சொலையா தூக்கிட்டு வந்து இந்த ஒண்ணு இல்லாதவ கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு காவியா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை காவியா. இங்க பாருங்க, யாராவது சந்தோஷமா நிம்மதியா இருந்தா உங்களுக்கு மனசுக்கு போதவே போதாதா? அவங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்படியாவது கெடுத்தியே தேரணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அழைஞ்சுகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன காவியா, மாமியார்னு கூட பார்க்காம இப்படி என்ன அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இவன் முன்னாடி இங்க பாரு காவியா, பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் முடியாது. தமிழ் செல்வி என்னோட தங்கச்சி, நான் தான் தமிழ் செல்விக்கு காசு கொடுக்க போறேன். இந்த காசை வச்சுதான் தமிழ் செல்வி உங்ககிட்ட கொடுக்க போறா. இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா இது நடக்கதான் போகுது தமிழ் செல்வி. இவங்க பேசுறதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு இந்த காசை வாங்காம போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க காவியா, இந்த பணத்தை உங்ககிட்ட நான் கடனா தானே வாங்குறேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்தியோ இல்ல அவமானப்படுத்தியோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு நம்ம தமிழ் செல்வி எழுந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், உனக்கு என்னடி மரியாதை? ஏன் மருமக கிட்டே காசை வாங்கி அந்த காசவே என்கிட்ட கொடுக்குறியா? அந்த காசு எனக்கு தேவையே கிடையாதடி. அப்படி ஒரு அசிங்கம் உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தினா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு 0 மணி 4 நிமிஷம் 16 வினாடி சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காவியா? இந்த விஷயத்துல நான் எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, இந்த காசை நீங்க வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? எதிராதாமா இருப்பான். இவ அந்த தமிழ் செல்வியோட மோசமான ஒரு நிலைமையில இருக்காமா, நம்மள எப்படியோ நட்டாத்துல விட்டுட்டு தான் போக போறா. பாருமா, இவளுக்கெல்லாம் போய் சேதுவ கல்யாணம் பண்ணி வச்சோமே, நம்மள அடிக்கணுமா? இவ்ளோ ரிஸ்க்ல
இந்த விஷயம் எல்லாம் பெரியப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள வீட்டை விட்டு கூட துரத்துவாரு. இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மிக மிகப்பெரிய தப்பா போச்சுமா. அதுவும் சேது இவ கழுத்துல தாலி கட்டவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்ன ஆமால, நம்ம ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டவே கிடையாது. இந்த விஷயம் ஐஸ்வர்யாக்கு தெரியாதுல்ல. இந்த விஷயத்த வச்சு எப்படியாவது அவகிட்ட இருந்து சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்தணும்டி. நம்ம நம்ம சொல்றத அவளுக்கு அவ கேட்கலன்னா, இப்படி தாண்டி அவகிட்ட எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் கறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்கஷனுக்காக எல்லா ஏற்பாடையும் அப்படியே பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து, நகை எடுக்கிறதுல இருந்து, அப்படியே டெக்கரேஷன் பண்றதுல இருந்து, எல்லா விஷயத்தையும் அப்படி பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாவும். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, "அப்பா இந்த ஏற்பாடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரியா சேதோ, "இந்த ஏற்பாடு எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கியா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. தன்னோட பேரனுக்கு இப்படி ஒரு ஃபங்ஷன பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரன், பேத்தி 2 பேருக்கும் காது குத்தி மொட்டை அடிச்சு அவங்கள கம்மலோட பார்க்கறதுல பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா உட்காந்துகிட்டே இருக்காரு. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, "என்னடா செல்லப்பாண்டி, என்ன ரொம்ப வருத்தமா உட்காந்துகிட்டே இருக்கல்ல அத்தா? தமிழ் செல்வி படுற கஷ்டத்த எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு தகப்பனா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியலையேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடா செல்லப்பாண்டி, நீ கவலைப்படாதடா. இந்தாடா இந்த செயின வச்சு நீ போய் காசு கொண்டு வாடா. இந்த செயின வித்துடுடா. நீ அடமானம் கூட வைக்க வேண்டாம். இத வித்து காசு கொண்டு வா. நான் என் பேத்திக்கு, என் பேத்திக்கும், என் பேரனுக்கும் ட்ரெஸ் நகைன்னு நெறைய எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குடா. அவங்க 2 பேருக்கும் நெறைய செய்யணும்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும் தான்டா இருக்கு. நீ போய் இத வச்சு கொண்டு வரையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும். இத கேட்டு தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாருங்க, யாரோ நகைய வித்தோ, எதுவும் பண்ணியோ என் பொண்ணுக்கு எதுவும் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க பாருங்கப்பா, அந்த செயின் எல்லாம நீங்க வாங்க வேண்டாம். நீங்க அவங்க கையில குடுங்க. இங்க பாருங்க அப்பதான். இங்க பாருங்க மச்சி, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த செயின கழுத்துல போடுங்க. உங்களுக்கு என்ன காசு தானே வேணும்? எவ்வளவு வேணும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு தரேன்." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி தமிழ் செல்வி, நீ என்னடி பண்ணுவ? நீ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் என்னமோ உங்க வீட்டுக்கு பாரமா இருக்கிற மாதிரியே இருக்குடி. இங்க பாருங்க மச்சி, எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே உங்கள இந்த வீட்டுக்கு பாரமா நெனச்சதே கிடையாது. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம வசந்த் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. தமிழ் செல்வியும் சரி, நாங்களும் சரி, ஒரு நாள் கூட உங்கள இந்த வீட்டுக்கு பாரமா நெனச்சதே கிடையாது. எதுக்காகம்மா எங்க மனச கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி பணத்துக்காக நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடி. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பாரமா ஆயிட்டேனோன்னு நெனச்சு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன்டி." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, இனிமே அப்படி நீங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே கூடாது. பணம் தானே இன்னைக்கு சம்பாதிச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தமிழ் செல்விக்கு நம்ம மலர் இருந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனேயே அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு தமிழே, இங்க அழகருக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். அங்க மீனாட்சிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியாவா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாக்கா, இப்பதானே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக கடைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறோம்க்கா." "அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, தமிழ் அழகரையும் மீனாட்சியும் ஒண்ணா வச்சு ஒரே ஒரு ஃபங்கஷனா பார்க்கறதுல எனக்கு 23 மணி 25 நிமிடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இதுக்காக தான் நான் கால் பண்ணேன். போன வச்சிருன்னு." அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்பத்தானே இருந்துட்டு, "அடியே என்னடி, நான் சொல்றத ஒரு விஷயத்த கூட நீ கேட்க மாட்டியேடி. ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவ, "இங்க பாருங்க மச்சி, எனக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல நீங்க கடைக்கு வாங்க. மீனாட்சிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வரணும். உங்களுக்கும் எல்லாத்தையும் வாங்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸும் வாங்கணும். வாங்க கடைக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. "நான் சொல்றத நீ எங்கடி கேட்டிருக்க? நீ உனக்கு தோன்ற விஷயத்த தான பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி, சரி போலாம் வாடி." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போன உடனே கடையில நம்ம மீனாட்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, "அக்கா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்குல்லக்கா, மீனாட்சிக்கு எடுத்த Dressம் சூப்பரா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு Dressஅ பத்தி பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஃபங்கஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே ரொம்ப அழகா ரெடியாகி இப்ப ஃபங்கஷனுக்கு போயிறாங்க. நம்ம தமிழ் செல்விய பார்த்த ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. இவள எப்படியாவது ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி ஆகணுமே.
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் செல்விய அசிங்கப்படுத்துறதுக்காக யோசிக்கிறாங்க. எந்த ஒரு பிளானுமே நம்ம ஈஸ்வரிக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம தமிழ் செல்விய அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி யோசிச்ச மாதிரியே தமிழ் செல்விய எப்படியாவது அசிங்கப்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.